ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான பீர்க்கங்காய் கடையல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா போடுறேன். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளியை நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் தக்காளி அதிகமாக போடணும், அப்போ தான் வந்து கடையில் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஒரு பச்சை மிளகா தான் போட்டுக்கிறதுனால நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் போட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறமா இன்றைக்கி பீர்க்கங்காயை வந்து ஒரு பெரிய பீர்க்கங்காய் தோல் சீவி அதை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு இதோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெந்தால் போதும். அப்போவே வந்து நல்லா சாஃப்டாயிரும் பீர்க்கங்காய் இதுலேயே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மெட்டல் மேஷர் இல்லை மத்து எது இருந்தாலும் அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து ஹாட் ரைஸ் இதில் வந்துட்டு இன்றைக்கி நான் இந்த பீர்க்கங்காய் கடையல் போட்டு இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை, அதுக்கப்புறம் முட்டை வந்து வறுவல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.